ஹலோ டாக்டர். மிஸ்டர் ஆதி. எஸ் டாக்டர். நீங்க போட்டிருக்கிற எல்லா எஃப்ஐஆர்லயுமே கொலை செய்யப்பட்ட நேரம் 12:05 போட்டிருக்கீங்க. டாக்டர் ராமுடைய கொலை மட்டும் அதோட மேட்ச் ஆகுது. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் டைமும் அந்த 12 டைமும் மேட்ச் ஆகுது. பட் மித்த 3 கொலைகளுமே டைம் ஆஃப் டெத் வந்து மேட்ச் ஆகவே இல்லை. அட்வான்ஸா அந்த கொலையை பண்ணி அந்த டைமுக்கு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்கான். அந்த 12:05 டைமுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் ஏதோ சம் ரிலேஷன் இருக்கு. இந்த கேஸ்ல திசை திருப்பத்துக்காகவே அதை பிளான் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க இந்த கேஸ்ல ரொம்ப கவனமா இருந்து அதை பார்க்கணும். ஓகே டாக்டர். பார்த்து நல்லா பார்த்துக்கணும். கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துடணும். பெரியவரை அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும். டாக்டர் வாங்க மிஸ்டர் ஆதி. மிஸ் காயத்ரி, என்ன இந்த நேரத்தில்? எல்லாம் அந்த கேஸ் விஷயமா தான் வந்தோம். மிஸ்டர் ஆதி, நடந்த எல்லா கொலைகளுமே ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த கொலைகளில் 2 விஷயம் மட்டும்தான் புரியல. ஒன்று, கொலை செய்யப்பட்ட எல்லாருமே அணுவா சித்திரவதை செய்யப்பட்டு பலமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 2வது, ஆர்கன்ஸ் எல்லாமே அப்நார்மலாக இருக்கு. கொலைகார ஏன் இப்படி எல்லாம் கொல்லணும்? கொலை பண்ணதுக்கு காரணம் தான் என்ன? இதோட மோட்டிவ் என்ன? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஆன்சரே கிடைக்கல டாக்டர் சார். ஆர்கன்ஸோட ரிசல்ட் வந்துருச்சா டாக்டர்? அது விஷயமா அன்னைக்கே மெடிக்கல் அசோசியேஷன் சீஃப் கிட்ட பேசியிருக்கேன். மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ல இருந்து சீஃப் டாக்டர் ஸ்ரவன் இன்னைக்கு வராரு. அவர் வந்தாருன்னா அநேகமா உங்க எல்லா கேள்விகளுக்குமே பதில் கிடைச்சிடும். டாக்டர், எங்க சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க டாக்டர். மேல இடத்துல இருந்து ஒரே பிரஷரா இருக்கு டாக்டர். ரிசல்ட் வந்துருச்சுன்னா கொஞ்சம் இமீடியட்டா கால் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். டோன்ட் வரி ஆதி, ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா கூப்பிட்டு சொல்லிடுவேன். ஓகே டாக்டர். ஓகே, வரமா. தேங்க் யூ டாக்டர். யாரா? கமிஷனர். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யாரே கேட்டது? எதையா சொன்னீங்க சார்? டாக்டர் டேனியல் கிடைச்சா எல்லாம் உண்மையும் தெரியும் சொன்னீங்கல்ல. என்ன பண்றீங்க? வேற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனையா? சார் நான் சொல்றது கொஞ்சம் முடிஞ்சா வேலையை பாரு, இல்லைன்னா யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு போங்க. யோ, இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சாகணும். புரியுதா? இல்ல நேர்ல வாங்க. சார் நேர்ல வாங்க. எஸ் சார். ஷிட். என்ன கமிஷனரா? திட்டினாரா? ஆமா. மூஞ்சிலேயே தெரியுதா? சார் என்கொயரி போயிட்டு இருக்கு சார். ஆமா. ஓகே சார். சார் சார் இல்லை இல்லை சார், சின்ன. ஆமாம் சார். ஓகே சார், கண்டிப்பாக. அது ஓகே பாருங்க. ஃபோனில் ஏகப்பட்ட ப்ரெஷரியா? கேள்வி மேலே கேள்வி கேட்டு உசுர் எடுக்கிறானுங்க. அதனால தான் உங்கள்கிட்ட இப்படி காசாக பேச வேண்டியதாக போச்சு. எதுவும் நினச்சிக்காதையா. இட்ஸ் ஓகே சார். கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ஆணிவேர் வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு அதுல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பிரிச்சு பார்த்து உசுர பணைய வச்சு வேலை செய்யறானுங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. நம்ம படுற கஷ்டம் மேல இருக்கவங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஆதி, நாங்க உங்க திறமை மேல வச்சிருக்க நம்பிக்கையினால தான் இந்த கேஸை இன்னும் சிபிஐக்கு டேக் ஓவர் பண்ணாம இருக்கோம். தேங்க்யூ சார். வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? எஸ் சார். இறந்தவங்கல்ல டாக்டர் டேனியல் அண்ட் டாக்டர் தீனா 2 பேரோட மொபைல் போன்ஸும் மிஸ்ஸிங். அது மட்டும் இல்லாம 4 பேரோட பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் பிசினஸ் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க ஆதி, அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ளார கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். அதுவும் இந்த நைட்டுக்குள்ளேயே முடியணும். புரியுதா? எஸ் சார். பதில் சொல்ல முடியல ஆதி என்னால. எதா இருந்தாலும் என் பர்சனல் நம்பருக்கு கூப்பிடுங்க. கிளம்புங்க. ஷோர் சார். சார் போங்க. காயத்ரி. சோ சொல்லுமா. கிடைச்சிருச்சா? அப்படியா? ஆல் தி பெஸ்ட். சரி வா. சார் ஃபைல் சார். உட்காருங்க. காணாம போன மொபைலோட டீடைல்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணீங்களா? ஆமா சார். காணாம போன 2 போனுமே காலையில 5 மணிக்கு ஒரே டவர் கீழே சுவிட்ச் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. எந்த ஏரியா? நம்ம வியூ பாயிண்ட் சார். ஸ்பாட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்ல சார். ஏன், என்னாச்சு? சார்
காலையிலேயே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிருக்காங்க சார். உங்க நம்பர் நாட் ரீச்சபிள் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு காண்டாக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம கான்ஸ்டபிள் தான் அட்டன் பண்ணிருக்காரு சார். பட் அவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு எமர்ஜென்சியா கிளம்பிட்டாரு சார். அதான் சொல்ல மறந்துட்டாரு. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு, உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னார் சார். இப்போ அவங்களோட ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க சார். லொகேஷனோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? சார் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சுங்க சார். அம்மா காயத்ரி எங்க போனாங்க? சார் மார்னிங் உங்களோட ஜிஹெச்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க இன்னும் வரல சார். நான் வேணா கால் பண்ணி பார்க்கட்டுமா சார்? வேண்டாம், நம்ம போற லொகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்படியே மெசேஜையும் கன்வே பண்ணிருங்க. ஓகே சார். வரதன் சார், வண்டி எடுங்க. சார் யாரையா நீ? சார் இங்கே செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன் சார். இதுக்குள்ள என்னையா இருக்கு? சார் உள்ள வீடு இல்லை சார், கம்பெனி தான் சார். 2 மாசமா ரன் ஆகாதனால நானும் இன்னொரு செக்யூரிட்டி தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நைட் யாரையா டியூட்டி பார்த்தது? பகல் செக்யூரிட்டி வராதனால நானே சேர்த்து பார்த்தேன் சார். ஓ அப்படியா? சரி, இன்னைக்கு காலையில 5 மணிக்கு இந்த ஏரியால சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தியா? அப்படி யாரையும் தெரியல, பார்க்கல சார். நல்லா யோசிச்சு சொல்லு. சார் ஆமாம் சார், காலையில் ஒரு 5 மணி இருக்கும் சார். ஒரு பொண்ணு வந்து யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க சார். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களே கிளம்பி போயிட்டாங்க சார். சார் அவங்களே தான் சார். மேம் நீ ஏதோ சொல்லிட்டு இருந்திய, சொல்லு. சொல்லு, ஏதோ சொல்லிட்டு இருந்திய. சார் காலையில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுனால சரியா தெரியல சார். ஆனால் இவங்க இல்லை சார். இன்னொரு தடவை நேரில் பார்த்தா கரெக்டாக சொல்லிடுவேன் சார். மறுபடியும் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி உனக்கு தெரிஞ்சா ஸ்டேஷனுக்கு உடனே தகவல் கொடு. ஓகே? சரிங்க சார். சந்தியா சார். நம்ம ஸ்டேஷன் நம்பர் அவங்ககிட்ட கொடு. ஓகே சார். என்னாச்சு? தொலைஞ்சு போன 2 டாக்டர்ஸ் டேனியல் அண்ட் அறிவு 2 பேர்த்தோட மொபைல் நம்பர்ஸ் இன்னைக்கு காலையில 5 மணிக்கு இந்த ஏரியால தான் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. அது விஷயமா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே வரதான் சார். வண்டி எடுங்க. ஓகே சார். ஹலோ டாக்டர். ஆமா டாக்டர், இவங்க தான் கையிலோட அம்மா. நேத்து இந்த கேஸ் விஷயமா நான் தேடி போனப்ப இவங்க எனக்கு கிடைச்சாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களோட பிளட்டை செக் பண்ணணும். இவங்களோட பிளட்டும் அந்த கொலைகாரன் கழுத்துல தேய்ச்சிருந்த அந்த பிளட்டும் சேமா இருந்ததுன்னா எனக்கு இந்த கேஸ்ல கிடைச்ச எவிடன்ஸை வச்சு ஆல்மோஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சோ ப்ளீஸ் அவங்கள செக் பண்ணுங்க. துரோகம் பண்ணுமா? நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிப்பனா இல்ல என் உயிரை இழப்பனா தெரியல. ஆதி கயல் KAYAL. ஹாய் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? Hi Shravan, how are you? How was the journey? ஃபைன். இன்னும் போக போக ஒரே எளிமையாயிட்டே இருக்க. இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கிரிட்டிக்கல் கேஸ் ஒன்று சொன்னேன்ல, ஆமா, அந்த கிரிமினல் கேஸை டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் ஆதி இவர் தான். ஹாய் மிஸ்டர் ஆதி.
ஹலோ டாக்டர். இவங்க தான் கிரைம் இன்ஸ்பெக்டர் காயத்ரி. ஹலோ Hi, sir. காயத்ரி. ஹலோ மிஸ்டர் ஆதி, சுரேஷ் இந்த கேஸை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், லாங் ஜேர்னி, அது இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை மீட் பண்றோம். இன்னைக்கு ஈவினிங் உங்களை மீட் பண்ணி பேசுறேன். ஓகே. Shall we move? ஓகே, பார்ப்பலாம். ஹாய் காயத்ரி, doctor. வாங்க. ரிசல்ட் நீங்க நினைச்ச மாதிரி அந்த அம்மாவுடைய ரத்தத்துடைய டிஎன்ஏவும் எரிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பெண்ணோட டிஎன்ஏவும் 100% மேட்ச் ஆயிருக்கு. தேங்க் காட், தேங்க் யூ so மச். இந்த ஒண்ணு போதும், கொலைகாரனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் மிஸ் காயத்ரி, அந்த கொலகாரன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரி டாக்டர், இந்த கேஸுக்காக நான் ரொம்பவே ரிஸ்க் எடுத்திருக்கேன். இப்ப என்னால சொல்ல முடியாத விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா கொலைகாரன் தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கா? இட்ஸ் ஓகே. டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. டாக்டர் ஸ்ரவன் எங்க தங்கியிருக்காருன்னு தெரியுமா? கேஸ் விஷயமா தான் இப்போ நான் பார்க்க போயிட்டு இருக்கேன். என்னோட பங்களாவில் தான் அவர் தங்கியிருக்காரு. நீங்களும் வேணா கூட வாங்க, பார்க்கலாம் அவரை. இல்ல டாக்டர், கமிஷனரை பார்க்க போயிட்டு இருக்கேன் இந்த கேஸ் விஷயமா பேசுறதுக்கா. சோ இட்ஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர். சார், இந்த கேஸ் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்குது. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 4 பேருமே இப்போ உயிரோடு இல்ல சார். இனி இந்த கொலைகள் திரும்ப கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு ஒரே குழப்பமா இருக்கு சார். ஆமா சார், கொலைகாரனோட அடுத்த டார்கெட் என்னன்றது பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட நம்ம கிட்ட இல்ல சார். சார், இந்த கேஸ்ல எனக்கு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். என்ன இன்ஃபர்மேஷன்? இன்னைக்கு நைட்டு அதே பங்களால இன்னொரு கொலை நடக்க போகுது சார். என்னது, இன்னொரு கொலையா? ஆமா சார், என்ன சார் சொல்றாங்க? ஒரு கொலை நடக்க போகுதுன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். ஆனா அதே பங்களாலேயே நடக்க போகுதுன்னு சொல்றது நம்புற மாதிரியா சார் இருக்கு? கொலைகாரன் என்ன அவ்வளவு முட்டாளா சார்? சார், நான் சொல்றத நம்புங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இது 100% உண்மை. நீங்க சொல்றதை நான் நம்புறேன். பட் கொலைகாரன் யாரு? யார கொலை பண்ண போறான்? அந்த கொலைகாரனை பத்தி எனக்கு எந்த டீடைல்ஸும் தெரியாது சார். ஆனா அவன் கொலை பண்ண போறது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணா? ஆமா சார், அந்த பொண்ணை சேவ் பண்ணி நம்ம கஸ்டடியில வச்சிருக்கேன். இன்னைக்கு அவளை கொலை பண்றதுக்காக அவன் கண்டிப்பா அந்த பங்களாக்கு வருவான். சோ எனக்கு கமிஷனர்ட்ட பேசி நம்ம செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க தான் பெர்மிஷன் வாங்கி தரணும். ஓகே, நான் இமிடியேட்டா கமிஷனர் கிட்ட பேசுறேன். We will move to the next. Okay, வரதன், வண்டி எடுங்க. போலாம். ஓகே சார். Come on, quick.